திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆணி மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பாத்துக்கலாம். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு போறார். ஆட்சி பலத்துல இருந்து மறுபடியும் தன்னுடைய ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்தது பாருங்க, சூரிய பகவான் அவர் மிதுனத்திலேயே இருக்கார். புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய அதே இடத்துல இருக்கிறார். புதன் மட்டும் 15ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா வக்ரகிரி அடைகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிற இந்த மாசம் உண்டு. அடுத்தது குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று ஜூன் 1ஆம் தேதி வந்தாச்சு. இப்ப சுக்கிரனோட சேர்ந்து அங்க பயணப்பட போகிறார். சுக்கிரன் 20ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு கேதுவோட சேர போகிறார். கேது ஒரு சர்ப்பம். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அர்த்தம். அந்த சுக்கிரனோடு சேர்ந்து கேது வரும் பொழுது நல்லதும் இருக்கு, அதே போல கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு. உங்க ஜாதகத்துல முக்கியமா சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க இந்த பதிவை முழுமையா பாருங்க. பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்போ ராகு கேதுக்களும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டுல, அதாவது காலப்புருஷனுக்கு 12ஆம் வீட்டுல மீனத்துல இருக்கார். குரு பார்வை 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே மாறி இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போறாங்க, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறி வரும் பொழுது இந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன செய்யும் செய்யாது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷ ராசிக்குள்ளான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். எல்லாருக்காகவும் தன்னுடைய பேஷன், தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்து வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம். 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சொந்த வீட்டுல இருந்த செவ்வாய் 6ஆம் தேதிக்கு மேல தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு போகிறார். இது மிகப்பெரிய யோகங்க மேஷ ராசிக்கு. ஏன்னா தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். தனஸ்தானத்துக்கு செவ்வாய் வரப்போகிறார். ராசி அதிபதி வரப்போகிறார். பெரிய யோகம். இந்த மாதம் கை நிறைய பணம் புழங்க போகுது. எப்படியும் பணம் சம்பாதிச்சுக்குவீங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குடும்பத்தை பூர்த்தி பண்றதுக்கு பணம் கிடைச்சிரும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகனாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து உங்களுக்கு பயணப்பட போகிறார். அப்போ குரு உச்சமா இருக்காரு இல்லைங்களா, இது மிகப்பெரிய யோகங்க. குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். நிறைய பேருக்கு மேஷராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னா இந்த மாதம் கல்யாணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. டும் சத்த கண்டிப்பா கேட்க போகுது. சோ இதுக்குண்டான பிளானிங் நான் என்ன சொல்றேன்னா, என்னென்ன வரும் என்னென்ன வராது அப்படிங்கறது சொல்றேன். அப்ப வர்றதை மட்டும் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. வராத அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அல்லது அதுக்கு அடுத்த மாசம் பாத்துக்கலாம். அப்படிங்கிற அந்த கிரகங்கள் எப்படி வருதோ அதுக்கு தகுந்தது போல சப்போர்ட் பண்ணி நீங்களும் வந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இதுதான் உண்மை. அப்ப இந்த மாசம் மேஷ ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு, குடும்பஸ்தானத்துல இருக்காரு. ஃபர்ஸ்ட் குடும்பத்தை அமைக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்க. யாருக்காவது குடும்பம் பிரிஞ்சு போச்சு. ஏன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழரை காலகட்டங்கள் நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்துருச்சு, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அல்லது கணவர் பிரிஞ்சு போயிட்டாங்க, நாங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு நிறைய ரீசன் வந்துகிட்டே இருக்குது இப்போ. சோ இப்போ இந்த மாதத்துல இப்ப போய் நீங்க பேசுங்க. உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்க சொல்றதை புரிஞ்சுக்குவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வாக்கால தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க, வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க, ஜட்ஜ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஆசிரியர் சம்பந்தப்பட்டது, பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக பணியில் இருக்கக்கூடியவங்க, நல்ல குருமார்களாக ஒரு சமஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள், இது போல இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சூப்பர் ஜாக்பாட்டான மாசம். கண்டிப்பா பணம் வர உண்டு. எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது. எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த இடத்தில், எதிர்பார்த்த படிப்புக்குண்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தனஸ்தானாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில நீங்க சம்பளம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, பெரிய வேலையை கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் மூலமாக உதவிகள் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னால இந்த மேஷ ராசிக்கு அது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு வந்துருச்சுனாலே பாத்துட்டீங்கன்னா பேச்சு பலமா இருக்கும். ஒரு கர்ஜனை சூப்பரா இருக்கும். உங்களோட பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எல்லாரும் உன்னிப்பா கவனிப்பாங்க. என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறான், எங்க வரான் அப்படிங்கறது எல்லாமே உங்களை வாட்ச் பண்ற அளவுக்கு உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே அப்படியே சூப்பரா மாறப்போகுது. 2இல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, உணவுகள் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த துறையில வளர்ச்சி அடையறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதம் கார உணவுகள் அதிகமா சாப்பிடுவீங்க. அதிகமா பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தீங்க, நான்வெஜ் அதிகமா விரும்பி சாப்பிடுவீங்க. கையில பணம் வரப்போகுது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு சம்பந்தப்பட்டவர். அதனால உணவுகள் நிறைய இந்த மாதங்கள் பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே மேஷ ராசிக்கு உண்டு. மேக்சிமம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் இந்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா
எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். கொஞ்சம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஒயிட் பிளட் செல் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதற்குண்டான உணவுகளையும் ஏன்னா இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதிகமா எடுப்பீங்க. உடம்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதிகமா எடுப்பீங்க. அதே போல ஜிம்முக்கு போலாமா, நம்ம உடம்பு எப்படி கட்டுமானமா வச்சுக்கலாம், நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்கு, எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே மேஷராசி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த காலகட்டங்க. சோ அதற்குண்டான டைம்ல பாத்துட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒயிட் பிளட் செல் குறைவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சோ அதற்குண்டான உணவுகளையும் சேர்த்து நீங்க உணவு உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மேக்சிமம் பேச்சுல கவனமா இருங்க. 2ல் செவ்வாய் வந்தாலும் செவ்வாய் 8ஆம் அதிபதி ஆகிறார் உங்க ஜாதகத்துக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. இழந்த பணம் எல்லாம் மீண்டும் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. யாராவது கிட்ட பணத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 8-2 அப்படிங்கிறது ஒரு வகையா பண இழப்புகளை கொடுத்தாலும் கூட ஒரு வகையாக பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க போகுது. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் இந்த குரு பார்வை பெறும்போது சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அப்படியே குறையும். பாக்கலாம் என்ன பண்றான்னு பாக்கலாம், என்ன செய்யறான்னு பாக்கலாம். 7.5 வருஷம் ஏழரை சனி நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. அதுல குரு பார்வை இருக்கும், ராகு கேதுக்கள் ஏதாவது மாறுவாங்க. 7.5 வருஷம் சனி பிடிச்ச ஆட்டுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா நான் என்னுடைய சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், சனிதான் ஹீரோ, ஹீரோ ஆஃப் த பிளானட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். அவர் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஏழரை சனியில உங்க கர்மா கழியும். ஏழரை சனியில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகும். உங்களை உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஏழரை சனியில தான் கிடைக்கும். அப்ப அதனால ஒரு மனவேதனைகளும் வலிகளையும் கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுத்தாலும் கூட இப்ப குரு பார்வை பார்க்கும்போது அது சுகமான வழிகளாக இருக்கும். அதே போல நீங்க பட்ட வலிக்கு ஒரு நல்ல மருந்து கிடைக்கும், தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வர்றது இந்த வருஷத்துல இந்த மாசம் மட்டும்தான். இனி அடுத்த வருஷம் தான் 2ஆம் வீட்டுக்கு வரும். அப்ப 8-2 தொடர்பு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக விபரீத ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தா உடம்புல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கைகூடி வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவீங்க. 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் எல்லாமே போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 8ஆம் இடங்கிறது புதையல் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்க ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதையல் யோகங்கள், அப்பா கிட்ட ஏதாவது பணம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கிடைக்காம இருக்கு, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே சூப்பரா இருக்குதுங்க இந்த மாசம். சோ மேஷ ராசிக்காரர்கள் பேசுங்க, உட்கார்ந்து பேசுனீங்கன்னா நடக்காத விஷயங்கள் கிடையாது. உங்க பேச்சால உங்களுடைய செயலால உன்னை செயல்படுத்தி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் இந்த மேஷ ராசிக்காரங்க அதை சப்போர்ட் பண்ணும். அப்ப அடுத்து சுக்கிரனுங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை கற்றவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சாகா வரம் பெற்றவர். சாகா வரத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய ஸ்தானத்துல வந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. நிறைய உடம்புக்காக செலவு பண்ணுவீங்க. உடம்பு நல்லா வச்சுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பார்த்து 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 செலவு பண்ணுவீங்க. நிறைய லக்ஸரி பொருள் எல்லாம் வாங்க போறீங்க. நிறைய ஸ்வீட் எல்லாம் இந்த மாசம் வந்து சாப்பிடறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாக்கால தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், ஜட்ஜ் ஆகட்டும், ஒரு வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்துல நிச்சயம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கொஞ்சம் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அவங்க எல்லாமே ஏற்படுத்திக்குவாங்க. அதே போல கொஞ்சம் சேஃப்டி அமௌண்ட் அப்படிங்கிறது சேர்த்தி வைப்பாங்க. இது போல துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாசம் நல்ல ஜாக்பாட்டான மாதமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவரே 7ஆம் அதிபதியும் ஆகி 4ல நிக்கிறாரா, கேந்திராதிபதினு சொல்றோமா, கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது பெருமாளுடைய அம்சம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அப்ப பெருமாள்னாலே பாத்தீங்கன்னா செல்வம், பணவரவு, ஒரு கைடன்ஸ், ஒரு நண்பர், ஒரு குரு இதெல்லாமே பெருமாளுக்கு வந்துடும். அப்ப நல்ல குரு கிடைக்க போறார். நல்ல கைட் பண்ணி உங்களை கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு நபர் உங்களுக்கு புதுசா அறிமுகமாக போறாங்க. அது பெண்ணாகவும் இருக்கலாம். சுக்கிரன்னா பெண் கிரகம், குருனா ஆண் கிரகம். சோ அது பெண்ணாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஆணாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப அடுத்தது பாருங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா அமைஞ்சே தீரும். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சுக்கிரன் உங்களுக்கு வந்து குருவோட உச்ச குருவோட சேரும் பொழுது எப்பவுமே பாத்துக்கோங்க, ஒரு கிரகம் உச்சமாக இருக்கு அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் அந்த உச்சத்தினுடைய கொஞ்சம் பலனாவது கிடைக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவங்க நல்ல பவரா இருக்காங்க, நல்ல ஆறாள் இருக்காங்க அப்படின்னா நமக்கும் நம்ம அவங்கள பார்த்து நம்ம எவ்வளவுதான் கெட்ட விஷயத்த நம்ம மனசுல நெகட்டிவ் வச்சிருந்தாலும் அவங்கள பாக்குறப்ப அவங்களுடைய ஆரம் நமக்கு கொஞ்சம் லென்ஸ் ஆகும் இல்லையா. அது போலதான் குருவோட சேர்ந்து சுக்கிரன் இருக்கும்பொழுது வரன்கள் சூப்பரா அமைஞ்சு வரப்போகுது. எண்ணங்கள் தெளிவா இருக்க போகுது. பொறுமையா ஹேண்டில் பண்ண போறீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அது என்ன ஏது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து அதை செயல்படுத்துவீங்க. நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். பெரிய வசதி வாய்ப்புகள், பணக்காரர்களுடைய தொடர்புகள் நிச்சயமாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 5ஆம் அதிபதியான சூரியன், அவரும் பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல இருக்காரு.
5 குடையவர் 3க்கு போயிட்டாலே பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக வருமானம், குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படிங்கறதுக்கோசரமே இந்த பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வழி கொடுக்கும். அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். ஏன்னா அவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு இடம் இல்லைங்க. விஜய, வீரிய, தைரிய, காரிய ஜெயம் கொண்ட ஸ்தானம். அப்ப அங்க வரும்பொழுது குழந்தைகளுடைய லைஃப் நல்லா இருக்கும். அப்ப சூரியன் அப்படின்னாலே பாத்துட்டீங்கன்னா முதல்ல நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு முதல்ல சொல்றதே வளர்ச்சி தான். இப்ப குழந்தைகளுடைய லைஃப் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்க ஜாதக அமைப்புப்படி அவங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. ஒரு நல்ல பெரிய மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க போய் கோர போறாங்க. உயர் பதவி கிடைக்க போகுது. உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெட் அந்த என்ன சொல்றது, இந்த ஒரு சாதாரண போஸ்டிங்ல இருந்தாலும் கூட ஒரு ஹெட்டா போய் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லாரும் உங்களுக்கு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாசம் மேசத்துக்கு கண்டிப்பா கிடைக்காது. அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. சூரியன் 3ல் இருந்ததுன்னா குடும்ப நபர்களை எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்குவீங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பலனுங்க. லக்னம் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல சூரியன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தன் குடும்பம் தவிர மற்ற மனைவியோட குடும்பம், கணவருடைய குடும்பம், சொந்தக்காரங்க யாரு கஷ்டப்பட்டாலும் அவங்க பாத்துக்குவாங்க. சோ அந்த குணம் இப்ப உங்களுக்கு வரும். அந்த நல்ல எண்ணங்கள் இப்ப உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த மாசம் மேஷத்துக்கு நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல பாருங்க புதன் வக்ரமா இருக்காருன்னு பாருங்க. 3 6 குடையவர் ஆகிறாரு இல்லையா? அப்ப புதன் வக்ரமாக இருக்குது. இந்த மாசம் கடனை கண்டிப்பா அடைச்சிருவீங்க. ஏதாவது ஒரு வழியில ஒரு பாதி பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வச்சிருந்தாலும் கூட, பெரிய அமௌண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கனாலும், ஹை அமௌண்ட் வச்சிருந்தீங்கனாலும் கூட அதெல்லாம் ஒரு பாதி அளவுக்காவது அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை வருங்க இந்த டைம். ஏதாவது நிலம், ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கும்போது இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதெல்லாம் இருக்கு. பட் புதன் டாக்குமெண்ட். சோ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களோட ஐடென்டி கார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது தொலைஞ்சு போறது அல்லது காணாம போறது, அது வந்து அவசரத்துக்கு கிடைக்காம இருக்கிறது, ஏதோ ஒண்ணு அதை கொடுத்துட்டு லாக் ஆயிடுறது, இதெல்லாம் இருக்கும். அல்லது அது ஏதாவது சின்ன ஏமாற்றங்கள் இருக்கிறதுக்கு, ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதெல்லாமே இருக்கும். அதை சரி பண்றதுக்குண்டான அமைப்பையும் இந்த புதன் கொடுத்துருவார். சோ அது 15ஆம் தேதிக்கு மேலதான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறதுனால நிறைய பேருடைய தொடர்புகள் வருங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும், ஸ்கில்ஸ் அதிகமாக போகுது, லேர்னிங் அதாவது பழக்க வழக்கங்கள், உங்களுடைய லேர்னிங் இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்க போகுது. சூரியன் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட நிறைய பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அவரோட புதன் இருக்கும் பொழுது நோய் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இவ்வளவு நாள் இருந்து இந்த நோய் சரியாக போகுது. மனதில இருந்து வந்த பாரங்கள் விலக போகுது. ரொம்ப நாளா தலைவலிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தலைவலி எல்லாமே சரியாக போகுது. அதாவது தலைவலிக்கு நான் வலிகளை சொல்லல, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்றேன். ரொம்ப நாளா இவங்க இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அது நிச்சயமா தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் சாதாரணமா வந்து 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது இந்த வருஷம் மட்டும் தான் நடக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல வந்து உட்காரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. சோ மேஷத்துக்கு அருமையா இருக்கு. நேரங்காலங்கள் சூப்பரா சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களா இருக்கு. இந்த சனியினுடைய விரைய செலவுகள் குறைய போகுது. அது குரு பார்க்கும்போது சுப செலவா வரும். அப்ப சுபமான விஷயங்கள் குடும்பத்துல நடக்க போகுது. தேடி தேடி வர போறாங்க உங்களைய. விட்டுட்டு போனவங்க, உங்களை பத்தி அவமானமா பேசினவங்க, தலை குனிய வச்சவங்க, இவங்க எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. அவங்களே திரும்பி இவருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையா, இவர் வந்து இப்படி மாறிட்டாரா, இப்படி ஒரு விஷயம் இவருக்கு நடந்திருக்குதா அப்படிங்கறன்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சோ பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. இந்த மேஷத்துக்கு சூப்பரா இருக்குது. தைரியமாக போராடலாம். இந்த மாசம் முழுவதும் ஓடி ஓடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. 10ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பாக்குது. 2 சுபகிரகங்கள் பார்த்தாலே பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிகள் உண்டு. சோ இந்த மாசம் ஒரு 4 விஷயம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. 1, கடன் அடைக்கிறீங்க, வேலை சார்ந்த விஷயங்கள் சூப்பரா இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. 2வது பண வரவு, வீடு, மன, சொத்து சுகங்கள் சேர போகுது. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகுது. 3வது விஷயம். 4வது உடம்ப பார்த்து போறீங்க. உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. இந்த விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணி மேஷ ராசிக்காரங்க கொண்டு போங்க. அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இந்த 4 விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. சக்சஸ் சூப்பரா இருக்க போகுது. இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சத்தியநாராயண சுவாமி வழிபாடுகளும், அல்லது வீட்டுல சத்தியநாராயண பூஜை செய்வதும், அல்லது வீட்டிலேயே நீங்க ஏதாவது பௌர்ணமி நாட்கள்ல, ஏகாதசி திதி நாட்கள்ல, இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி திதி நாட்கள்ல, அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, அல்லது ஏதாவது ஒரு துவாதசி திதி, அல்லது ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இந்த மாசத்துல ஏதோ ஒரு நாள் 2 நாள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்கள்ல வீட்டுல நீங்க பெருமாளை வைத்து வழிபாடு பண்ணினாலும் சரி, அல்லது சத்திய நாராயண சுவாமியாக அந்த பூஜை முறைகளை கத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னாலும் சரி, இந்த மாசம்
வழி கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த தெய்வங்கள் தான். அதே போல இந்த மாதம் அதிகமா பாத்துட்டீங்கன்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க, பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கோங்க. இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா நீங்க ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் வாங்கி நீங்க போட்டுக்கலாம். அல்லது எல்லோ ஏதாவது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நல்ல ஒரிஜினல் கடையில போய் வாங்கிக்கோங்க. எல்லோ சஃபாரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கனக புஷ்ப ராகம், அது கிடைச்சாலும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் எல்லோ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது எல்லோ கலர் ஒரு கர்ச்சீஃபோ, அல்லது பாத்தீங்கன்னா பிங்க் கலர் கர்ச்சீஃபோ, அல்லது வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் அதிகமா யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் மேஷ ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்க பார்க்கின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல சுமங்கலி பெண்கள் அவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா நிறைய டீச்சர்ஸோட கான்டாக்ட் வரும். டீச்சர்ஸ்னா உங்களுடைய குருமார்களுடைய கான்டாக்ட் வரும். அதே போல நிறைய நீங்க யானை சம்பந்தப்பட்ட விஷயத்த பாப்பீங்க. ஏன்னா குருனா யானை, சுக்கரன் அப்படின்னா குதிரை, இதெல்லாம் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அது வெள்ளை குதிரை அதிகமா பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதை பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் ஓகே, உங்களுக்கு இந்த மாசம் சக்சஸ் அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. சோ அவங்க ஏதாவது ஒரு இடமாற்றம் பண்ற மாதிரி இருந்தா தாராளமாக செய்து கொள்ளலாம் மேஷ ராசி அன்பர்களே. சோ இந்த மாதம் ஒவ்வொரு பதிவிலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். தசாபுத்திகள் ஒண்ணு இருக்கு, கோச்சாரங்கள் ஒண்ணு இருக்கு. கோச்சாரம் அருமையா இருக்கு, தசாபுத்தி ஏதாவது சரியில்லைன்னா அதுக்குள்ள தெய்வ வெளிப்பாடுகளையும் சேர்ந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கறதா உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.